ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் பசங்களா, நம்ம நேற்று ஒரு ப்ரோஸ் பார்த்தோம் இல்லையா? த நைட் த கோஸ்ட் காட் இன். அதை தொடர்ந்து இப்போ நம்ம கிராமர் பார்ட் பார்க்க போகிறோம். இந்த கிராமர் பார்ட் அப்படின்னாலே நமக்கு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் இருக்கும் இல்லையா? ப்ரிப்போசிஷன், கன்ஜெக்ஷன், அட்ஜெக்டிவ்ஸ், அட்வர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸாக ஒரு கன்ஃபியூஸ்ட் மைண்ட் செட்டில் 1 மார்க் அட்டன் பண்ணும்போது அட்ஜெக்டிவ்னா என்ன, அட்வர்ப்னா என்னன்னு டிஃப்ரென்ஷியேட் பார்க்கறதுக்குள்ளே நமக்கே பெரிய கன்ஃபியூஷன் வரும் இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர். இந்த ஸ்பாட் த எரர் பொறுத்த வரைக்கும் 5 மார்க் இருக்கு. நாங்கள் 10th 11th 12th மூணு வகுப்புலையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்பாட் த எரர் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்பாட் த எரரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக என்னென்ன ஏரியாஸ்ல எல்லாம் நம்ம எரர் இருக்கும், அதை நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத தான் இது இனி வரக்கூடிய சீரீஸ்ல ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போறோம். அதுல இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்கார்டு. ஸோ கண்கார்டு அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்த்துடலாம். அதில் ஒரு 10 டாபிக் இருக்கும். எரர் ஏரியாஸ்ன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 10 டாபிக் இருக்கும். அந்த 10 டாப்பிக்கும் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் நம்ம கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களாலையும் 5 மார்க்ஸ் அதில் கண்டிப்பாக எடுக்க முடியும். இந்த ஸ்பாட் த எரரை ஏன் நம்ம அட்டன் பண்ணணும், சாய்ஸ்ல ஏன் விடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டைம் சேவிங்ல ஒரு 5 மினிட்ஸ்ல எழுதக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின் இதுதான். நீங்க நிறைய பேராகிராஃப்ஸ் எழுதுவீங்க, 2 ப்ரோஸ் பேராகிராஃப், 2 போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்டரி 8 மார்க் கொஸ்டின், நோட்டீஸ் ரைட்டிங், ரிப்போர்ட் ரைட்டிங், இந்த மாதிரி ரைட்டிங் பார்ட் நிறைய இருக்கிறதுனால உங்களால டைம் சேவ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஸ்பாட் எரர்ல நம்ம ரொம்ப கிளியரா இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளால அந்த 5 மார்க்கை ஈஸியா சேவ் பண்ண முடியும். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா 1/2 an hour மேல ஆகும். ஸோ இந்த 5 மார்க்கை எப்படி ஈஸியா நாம வாங்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல இருந்து பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் நாம இப்ப பார்க்க போறது என்னென்ன ஏரியாஸ், எரர் ஏரியாஸ் எங்கெல்லாம் இருக்கு, அது என்னென்ன டாபிக்ல இருந்து எரர் வரலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா கண்கார்டு நாம பாக்குற இந்த ஃபர்ஸ்ட் டாபிக்கே கண்கார்டு தான். கண்கார்டுனா என்ன, வாட் இஸ் கண்கார்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்றது தான் அங்க கண்கார்டு. நம்ம 6th 7th 8th எல்லாம் படிச்சிருந்தோம்னா இதுல இந்த பேசிக்கா சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி வேர்ப் எப்படி ஆட் பண்றது, அண்ட் வேர்ப் வந்து கண்டிப்பா சப்ஜெக்ட் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா சிங்குலர் சப்ஜெக்டா இருந்தா சிங்குலர் வேர்ப் இருக்கணும், ப்ளூரல் சப்ஜெக்டா இருந்தா ப்ளூரல் வேர்ப் இருக்கணும். இதுதான் அந்த கான்ட்ரோவர்சி. அந்த கான்ட்ரோவர்சி வராம இருக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஜெக்டை பொறுத்து அந்த வேர்பை வந்து சூஸ் பண்ணி போடணும். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கே நம்ம இங்க சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தான் பாக்குறோம். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். இந்த சிங்குலர் அண்ட் ப்ளூரல் அப்படின்றது நார்மலாக நம்ம எஸ் சேர்த்தே எழுதுவோம் அப்படின்றது தான் நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா இப்போ லைட் அப்படின்னு இருக்குன்னா ப்ளூரல் ஃபார்ம்ல என்ன போடுவோம், லைட்ஸ்ன்னு போடுவோம். சேர் அப்படின்னு இருக்குன்னா சேர்ஸ்ன்னு போடுவோம். ஸோ இது வந்து யூஸ்வலா வரக்கூடிய நம்ம வேர்டு கூட எஸ் சேர்த்து ஆட் பண்றது ப்ளூரல் ஃபார்ம் அப்படின்னு யோசிச்சிருக்கோம். பட் வி ஹாவ் 15 டைப்ஸ், 15 ரூல்ஸ் இருக்கு. அதுல சிங்குலர் ப்ளூரல் எப்படி நாம சேஞ்ச் பண்றது, சிங்குலர்ல இருந்து ப்ளூரல் எப்படி சேஞ்ச் பண்ணணும், அதுல எக்ஸப்ஷனல் கேசஸ் எல்லாம் எது, அண்ட் அந்தந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி எஃப் வந்தா எப்படி மாத்தணும், ஓ வந்தா எப்படி மாத்தணும், ஒய் வந்தா எப்படி மாத்தணும் அப்படின்ற ரூல் தனி ரூலாவே நாம கொஞ்சம் பார்க்கணும். இதை அடுத்து வரக்கூடிய சீரீஸ்ல நாம பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஆர்டிகிள். ஸோ ஆர்டிகிள் அப்படின்றது யூஸ்வலா நமக்கு தெரிஞ்சிட்டு இருக்கும் டெஃபினட் ஆர்டிகிள், இன்டெஃபினட் ஆர்டிகிள். முக்கியமா இதுல ஆர்டிகிள்ஸ்ல ஏ அண்ட் த இந்த 3 வார்த்தை தான் டெஃபினட் ஆர்டிகிள், இன்டெஃபினட் ஆர்டிகிள் அப்படின்றத பார்த்திருக்கோம். இதை தாண்டி டிட்டர்மினஸ் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுவும் நாம அடுத்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். வாட் இஸ் ப்ரிப்போசிஷன்? பொசிஷன் ஆஃப் எ நவுன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணக்கூடிய, நவுனோட ரிலேஷன்ஷிப்பை ஷோ பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை தான் ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன்ல எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன் ஆஃப் பிளேஸ், ப்ரிப்போசிஷன் ஆஃப் டைம், ப்ரிப்போசிஷன் ஆஃப் மூமெண்ட். இந்த மாதிரி நாம அந்த வேர்டிங்ஸ் ஏற்ற மாதிரி நாம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதையும் நாம கிளியரா பார்த்துடலாம். அடுத்தது டென்சஸ். ஸோ எப்பவுமே நம்ம லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா டென்சஸ் தெரியாம நம்மளால சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ வாட் இஸ் டென்சஸ் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் எந்த டைம்ல நடந்தது அப்படின்றத தெளிவா அக்யூரேட்டா நமக்கு சொல்லக்கூடியது தான் டென்சஸ். சரியா? இப்போ ஐ ரைட் எ லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டேன், அது சிம்பிள் பிரசன்ட். ஏன் அப்படின்னா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்போ எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது. இதே நான் எழுதி முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன பண்ணுவோம், ஐ ரோட் எ லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்ப ரோட் எ லெட்டர்னு சொல்லிட்டாலே அந்த ஆக்ஷன் எதை மீன் பண்ணுது, பாஸ்ட் ஆக்ஷனை மீன் பண்ணுது. சரியா? ஆக்சுவலா முடிஞ்சு போன ஆக்ஷனை மீன் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப டென்சஸ் பொறுத்த வரைக்கும் 12 டென்சஸ் இருக்கு. அதையும் நாம கிளியரா பார்க்கலாம். இனி அடுத்து வரக்கூடிய ஏரியா, எரர் ஏரியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின் டேக். இந்த கொஸ்டின் டேக் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தான். ஏன் அப்படின்னா நாம இப்ப தமிழ்ல பேசிட்டே இருக்கிறோம் இல்லையா? இப்ப நான் கேட்கிறேன், நீங்க எங்க போறீங்க, அவங்கள பாத்தீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோட நிப்பாட்டுறேன் இல்லையா?
ஸோ அதை தான் நாம இங்க கொஸ்டின் டேக்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஹி இஸ் பிளேயிங் அப்படின்னு சொல்லிட்டா அந்த இடத்துல இஸ்ன்ட் ஹி அப்படின்னு கேட்கறது தான் அங்க கொஸ்டின் டேக். பாசிட்டிவ் சென்டென்ஸா இருந்தா நெகட்டிவ் கொஸ்டின் டேக் வரும், நெகட்டிவ் சென்டென்ஸா இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் கொஸ்டின் டேக் வரும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா adjectives. So what is adjectives? Adjectives அப்படின்றது adjectivesக்கும் adverbsக்கும் similar difference தான் இருக்கும். Similarன்றதை விட நார்மலா adjectives அப்படின்னா it describes about noun. சரியா? describes noun அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல ஒரு noun இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா he is a good boy அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த boy அப்படின்ற noun இருக்கு இல்லையா? இப்போ he is a good boy. இந்த குட் இருக்கு இல்லையா, இந்த குட் வந்து இந்த பாய் டிஸ்கிரிப்ஷன் பண்ணுது. ஸோ இந்த பாய் தான் யாரு, நல்ல பையன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்ப இந்த குட்ன்ற வார்த்தை தான் இங்க அட்ஜெக்டிவ். ஸோ அப்ப அட்வர்ப் என்ன? அட்வர்ப் அப்படின்னா she sings a song beautifully. இந்த இடத்துல சிம்பிளா சொல்லணும்னா இங்க அந்த பையனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை தான் இங்க குட். அதே இதுல அவங்களோட சிங்கிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுதான் இங்க பியூட்டிஃபுல்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அப்ப அவங்களோட சிங்கிங் வந்து ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல டான்ஸ்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டான்ஸ் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா அது அட்வர்ப். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை அட்ஜெக்டிவ், வேர்பை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தை அட்வர்ப்ஸ். சரியா? அடுத்தது டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது. டிகிரிஸ் ஆஃப் கம்பாரிசன் அப்படின்னாலே நம்ம பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரேட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னு சொல்லுவோம். ஹி இஸ் எ டால் பாய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பாசிட்டிவ் டிகிரி. இதே நம்ம கம்பேரேட்டிவ் டிகிரி சொல்லும் போது ஹி இஸ் டாலர் தென் மகேஷ் அப்படின்னு சொன்னோம்னா அப்போ மகேஷை விட யார் உயரமா இருக்கிறா, இந்த பையன் உயரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது கம்பேரேட்டிவ் டிகிரி. இதே சூப்பர்லேட்டிவ் அப்படின்னா ஹி இஸ் த டாலஸ்ட் பாய் இன் த கிளாஸ் அப்படின்னு சொல்றோம்னா அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. ஏன் அப்படின்னா அந்த கிளாஸ்ல உள்ள பசங்க எல்லாத்தையும் விட அவன் தான் உயரமா இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்ப டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கிட்டத்தட்ட 10 டாபிக்ஸ் நாம இந்த எரர் ஏரியாஸ்ல கவர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த 10 டாபிக்ஸ்மே ரொம்ப ஃபெமிலியரான டாபிக்ஸ் தான். நாம சின்ன வயசுல இருந்தே படிச்சு கேட்டு கிராமர் பார்ட்ல நாம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான். இப்போ அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்கார்டு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதை தான் கன்கார்ட் ஆர் அக்ரிமெண்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல கன்கார்ட் அண்ட் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா ஒரு வேர்ப் இருக்கு பாருங்க, a verb must agree with the subject. சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேர்பு நாம கரெக்டா சூட்டபிளான வேர்பு போட்டாதான் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டான மீனிங் கொடுக்கும். அதை தான் இங்க a verb must agree with the subject is called agreement or concord. இதை நம்ம ஒரு 10th சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்கே நம்ம படிக்கணும். சரியா? அந்த இடத்துல நமக்கு புக் பேக்ல நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கிட்டாலே we can get 5 marks in spot the error. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a singular subject takes singular verb. அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்ததே வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்ல ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி நமக்கு சப்ஜெக்ட்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? வாட் இஸ் சப்ஜெக்ட்? doer of the action is called subject. சரியா? யார் அந்த ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஸோ அப்போ அவங்க சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப் வரும். அதே ப்ளூரலா இருந்துச்சுன்னா ப்ளூரல் வேர்ப் வரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, the child are playing in the ground. ஸோ இதுல எரர் ஏரியா என்னன்றதை ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். the child அப்படின்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ இந்த இடத்துல ஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க, பி ஃபார்ம் வேர்ப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பி ஃபார்ம் வேர்ப்ல ஆர் இருக்கு. ஸோ அப்போ அந்த சைல்டு சிங்குலர் சப்ஜெக்டா இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன எரர் இருக்கு ஈஸியா நீங்க கண்டுபிடிக்கலாம். இஸ் the child is playing in the ground. அடுத்தது பாருங்க, the boy have 2 pens. the boy have 2 pens அப்படின்னா the boy அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்ப இங்க haveன்றது ப்ளூரல் வேர்ப். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? has வந்திருக்கணும். ஸோ அப்ப இங்க the boy has 2 pens அப்படின்னு போட்டீங்கன்னா கரெக்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா she write a letter. இது plural verb. she write a letter. இந்த இடத்துல sheக்கு பதிலா they யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? they write a letter. கரெக்ட். இதே she மட்டும் இருக்கிறதுனால நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணணும்? she writes a letter அப்படின்னு யூஸ் பண்ணணும். அடுத்தது செகண்ட் ரூல் பாருங்க. செகண்ட் ரூல்ல if the singular subjects are preceded by each or every, the verb is usually singular. ஸோ அடுத்து ரெண்டாவது ரூல் என்ன அப்படின்னா each or every இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சப்ஜெக்ட்ல வந்தது அப்படின்னா you should consider it is a singular subject.
அப்போ என்ன வரும்? எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் வேர் ரெடி. ஸோ வேர் ரெடின்னு இருக்கு, அதை என்ன மாத்தணும்? வாஸ் ரெடி அப்படின்னு மாத்தணும். ஸோ அப்ப எரர் எங்க என்ன? சப்ஜெக்ட் வந்து எவ்ரி பாய் அண்ட் கேர்ள் இருக்கு. ஸோ அப்ப வேர் ரெடிக்கு பதிலா வாஸ் ரெடின்னு மாத்தணும். அடுத்தது ஈச் ஆஃப் த சைக்கிள் ஆர் டேமேஜ்டு. ஆருக்கு பதிலா என்ன போடணும்? இஸ் டேமேஜ்டு. அடுத்தது எவ்ரி ஒன் ஆர் குட் இன் திஸ் கிளாஸ். எவ்ரி ஒன் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இஸ். எவ்ரி ஒன் இஸ் குட் இன் திஸ் கிளாஸ். ஸோ இது உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட்டுக்கு அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரியா வேர்பு போடணும். முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது சப்ஜெக்ட் சிங்குலரா ஆர் ப்ளூரலா அப்படின்றத நீங்க பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி எரர் கரெக்ஷன் பண்ணணும். அடுத்தது தேர்ட் ரூல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ட் ரூலை பொறுத்த வரைக்கும், ஸோ இப்போ நாம இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் சிங்குலர் சப்ஜெக்டா ப்ளூரல் சப்ஜெக்டான்னு பார்த்துட்டு நாம யூஸ்வலா சேஞ்ச் பண்ணணும். சரியா? அடுத்த ரூல் என்னன்னு பாருங்க. இந்த ரூல்ல two or more singular subjects connected by or, nor, or either or, neither nor. So இங்க either or, neither nor அப்படின்னாலே நாம அந்த இடத்துல இருக்கக்கூடிய சப்ஜெக்டை கரெக்டா மானிட்டர் பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த ஆர் அல்லது நார் மட்டும் வந்தாலோ இல்ல எய்தர் ஆர் நெய்தர் நார் வந்துச்சுனாலோ அங்க ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அப்படின்றதான் இங்க கவனிக்கணும். ஸோ நெய்தர் மை மாம் நார் சிஸ்டர். அப்போ இங்க மை மாம் அல்லது என்னோட சிஸ்டர் அப்படின்றதா இங்க மீனிங். அப்போ நெய்தர் நார் எய்தர் ஆர் அப்படின்னு வந்தாலே அங்க சிங்குலர் சப்ஜெக்ட் இருந்தா சிங்குலர் வேர்ப் போடணும், அல்லது ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தா ப்ளூரல் வேர்ப் போடணும். ஸோ இப்போ இங்க நெய்தர் நார் வந்திருக்கு, இங்க வேர் இருக்கு, அப்ப என்ன போடணும்? வாஸ் தேர். அடுத்தது எய்தர் ஹி ஆர் ஷீ. ஸோ இந்த இடத்துல எய்தர் ஆர் வந்திருக்கு இல்லையா, அப்போ ஒன்னு அவன் அல்லது அவள் அப்படின்றதான். அப்ப இங்க அட்டென்ஸ் த ஃபங்க்ஷன் அப்படின்னு போடணும். அடுத்தது நெய்தர் ராமு நார் பிரேமா ஆர் பிரசன்ட். அப்ப இங்க என்ன வரணும்? இஸ் பிரசன்ட் அப்படின்னு வரணும். சரியா? ஸோ இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டை மட்டும் நீங்க தெளிவா கவனிச்சு எரர் ஸ்பாட்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபோர்த் ரூல் பாருங்க. When a singular subject and a plural subject are joined by or, nor, அதுல a singular or plural verb எப்படி வரணும் அப்படின்னா, நீங்க சப்ஜெக்டை பத்தி பார்க்க கூடாது, வேர்புக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட். இந்த இடத்துல வேர்ப் இருக்கு இல்லையா, வேர்புக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் எதுன்னு பார்க்கணும். முக்கியமா நெய்தர் ஆர் நார் எய்தர் ஆர் அப்படின்றத வச்சு கன்க்ளூட் பண்ணியிருந்தா அந்த இடத்துல என்ன வரணும்? ஸோ இங்க சப்ஜெக்டுக்கு வேர்புக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வேர்பு போடணும். ஸோ நெய்தர் த ஹெட் மாஸ்டர் நார் த அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஸ். ஸோ இங்க நார் த அசிஸ்டன்ட் மாஸ்டர்ஸ் இருக்கா, அப்ப இது ப்ளூரல் சப்ஜெக்டா நீங்க கன்சிடர் பண்ணும். அப்ப வாஸுக்கு பதிலாக என்ன வரணும்? வேர் வரணும், வேர் பிரசன்ட் அப்படின்னு வரணும். அதுக்கடுத்து எய்தர் ஐ ஆர் யூ பிரசன்ஸ் திஸ் கிஃப்ட். ஸோ இங்க யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்திருக்கு வேர்புக்கு முன்னாடி, அப்போ அது ப்ளூரல் சப்ஜெக்ட் இல்லையா, அப்ப இங்க பிரசன்ஸ் அப்படின்றது கிடையாது. ஸோ இந்த இடத்துல என்ன வரணும்? யூ பிரசன்ட் திஸ் கிஃப்ட்னு வரணும். அடுத்தது எய்தர் ஹி ஆர் தே கால்ஸ் ஹிம். ஸோ கால்ஸ் ஹிம் அப்படின்றது இங்க ப்ளூரல் சப்ஜெக்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? கால் ஹிம் அப்படின்னு போடணும். அடுத்தது எய்தர் ஹி ஆர் ஐ இஸ் மிஸ்டேக்கன். ஸோ எய்தர் ஹி ஆர் ஐ, அப்ப இந்த இடத்துல என்ன இருக்கு? ஐ இருக்கு. ஐ இருந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? யூஸ்வலா வேர்புக்கு முன்னாடி ஐ இருந்தா எய்தர் ஹி ஆர் ஐ ஆம் மிஸ்டேக்கன் அப்படின்னு வரணும். சரியா? ஸோ இங்க இருக்குதுல வேர்பை பொறுத்து நாம சப்ஜெக்டுக்கு முன்னாடி, அதாவது வேர்புக்கு முன்னாடி உள்ள சப்ஜெக்ட் என்னவோ அதை தான் நீங்க கன்சிடர் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். சரியா? அடுத்தது பாருங்க, நெய்தர் வினோத் நார் ஐ கோஸ் டு சென்னை. ஸோ நெய்தர் வினோத் நார் ஐ கோஸ் டு சென்னை இருக்கு இல்லையா, அப்ப இங்க என்ன வரணும்? கோ டு சென்னை அப்படின்னு வரணும். சரியா? ஸோ அப்ப சப்ஜெக்டுக்கு ஏத்த மாதிரி when a singular subject and a plural subject are joined by, ரெண்டுமே இருக்கணும். சிங்குலர் சப்ஜெக்டும் அண்ட் plural சப்ஜெக்டும் சேர்ந்து ஆர் ஆர் நார் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி எய்தர் ஆர் நெய்தர் நார்னு கனெக்ட் பண்ணியிருந்தா நாம சிங்குலர் வேர்பா இருந்தாலும் சரி ப்ளூரல் வேர்பா இருந்தாலும் சரி யூஸ் பண்ணலாம். டிபெண்டிங் ஆன், என்ன டிபெண்ட் பண்ணி? விச் சப்ஜெக்ட் இஸ் நியரர் த வேர்ப். ஸோ எந்த சப்ஜெக்ட் நியரர் த வேர்ப்ல இருக்கோ அந்த சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணி நீங்க என்ன போடணும்? சிங்குலர் வேர்பு போடணும் அல்லது ப்ளூரல் வேர்பு போடணும். சரியா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது நெய்தர் நார், நெய்தர் மை மாம் நார் மை சிஸ்டர் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்ப யாராவது ஒருத்தர் அப்படின்றது தான் அங்க வந்தது. ஆனா இங்க
ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் கனெக்டட் பை எய்தர் ஆர் நெய்தர் நார் அப்படின்னு வந்ததுன்னா யூ ஷுட் கன்சிடர் நியரர் த வேர்ப். நியரர் வேர்புக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எதுவோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும், வேர்பை சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது பாருங்க, ரூல் நம்பர் 5, ஆஃப்டர் ஒன் ஆஃப் we should use plural subject and a singular verb. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 1 மார்க் கொஸ்டின், அதாவது ஸ்பாட் த எரர்ல. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் யோசிப்போம் ஒன் ஆஃப் த பாய், ஒன் ஆஃப் த கேர்ள் அப்படிதான் நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணும்போது சொல்றோம். பட் இட்ஸ் ராங். என்ன ராங் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு அடுத்து வரக்கூடிய நவுன் என்னவா இருக்கணும், ப்ளூரல்ல தான் இருக்கணும். அதாவது ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு தான் கரெக்ட். இது எப்படி சார் அப்படின்னு நீங்க கேட்கலாம். குரூப்பா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒன் ஆஃப் த பாய்ஸ், அப்போ நம்ம என்ன பண்ணணும், பாய்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தன் அப்படின்னு நாம மீன் பண்றதுக்காக என்ன யூஸ் பண்றோம், ஒன் ஆஃப் தான் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ ஒன் ஆஃப் த டெம்பிள்ஸ், ஒன் ஆஃப் த டேபிள்ஸ், ஒன் ஆஃப் த சைக்கிள்ஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ அப்போ நவுன் ஃபார்ம் எப்படி இருக்கணும்னா ப்ளூரல் இருக்கணும். உடனே நாம என்ன கன்சிடர் பண்ணுவோம், பக்கத்துல ப்ளூரல் பாய்ஸ்னு ப்ளூரல் தான் இருக்கு, அப்ப அங்க ஆர் கரெக்ட் தான் அப்படின்னு நீங்க திங்க் பண்ணா அது ராங். அப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அந்த 10 பேர் இருக்கக்கூடிய பாய்ஸ்ல ஒருத்தன், அப்ப இங்க என்ன வரணும், சிங்குலர் சப்ஜெக்ட் இல்லையா. ஸோ அப்ப ஒன் ஆஃப் த பாய்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்றத அங்க கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். இது ரெகுலரா போர்டு எக்ஸாம்ல கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ கீப் இன் யுவர் மைண்ட், இந்த இடத்துல ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுன்னா நவுன் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும் அண்ட் வேர்ப் வந்து சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். அதான் ரூல். ஆஃப்டர் ஒன் ஆஃப் அப்படின்னு வந்துச்சுன்னா we should use plural subject. noun வந்து எப்படி இருக்கணும், ப்ளூரல்ல இருக்கணும் and a singular verb, verb வந்து சிங்குலரா இருக்கணும். அடுத்து பாருங்க, one of the girl is not good in this group. one of the girl அப்படின்னு போட்டாங்க, அப்ப இந்த இடத்துல கேர்ளுக்கு பதிலா என்ன வரணும், is வரணும். சோ அப்ப one of the girls அப்படின்னு வந்தாதான் அது கரெக்ட். சோ one of the girls is not good in this group. அடுத்து பாருங்க, one of the deer run slowly. ஒன் ஆஃப் த டீர், டீர்ன்றது நம்ம ப்ளூரல்லையும் அதை தான் சொல்லுவோம், சிங்குலர்லயும் அதான் சொல்லுவோம் இல்லையா. டீர்ன்றது சேம், அதே தான், மாறாது. பட் இங்க ஒன் ஆஃப் த ஒரே ஒரு டீர் தான் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். அப்ப வேர்ப் என்னவா இருக்கணும், சிங்குலர்ல இருக்கணும். ஒன் ஆஃப் த டீர் ரன்ஸ் ஸ்லோலி. ஓகேவா, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நார்மலா ஒன் ஆஃப் தன்னு வந்துச்சுன்னா சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும், வேர்ப் வந்து சிங்குலர்ல இருக்கணும். அடுத்த ரூல் பாருங்க, ஆஃப்டர் anyone, anybody, no one, nobody, someone, somebody, everyone, anybody, அதாவது indefinite pronoun சொல்லுவாங்க இல்லையா, அதேதான். indefinite pronounல எது வந்தாலும் you should consider it is a singular subject, so you must use singular verb. ஓகேவா, so we should use singular verb தான் யூஸ் பண்ணணும். so அப்ப anything, everything, something, nothing, இதுல எது வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், இது indefinite pronoun. ஸோ அதனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும், சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். பாருங்க, anyone attend the meeting, அப்ப இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் இருக்கு, attends the meeting அப்படின்னு தான் வரணும். அதுக்கடுத்து anybody answer this question, answer the question, இந்த இடத்துல என்ன வரணும், answers this question. அடுத்தது no one are correct, no one, ஸோ indefinite pronounல என்ன வரணுங்க, no one is correct. அடுத்தது nobody were in the meeting yesterday. so were, nobody were இருக்கு, nobodyனா நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட்டா கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா. அப்ப என்ன வரணும், nobody was in the meeting yesterday. someone have stolen the purse, someone has, இந்த இடத்துல என்ன வரணும், has வரணும். so அப்ப someone has stolen the purse, அதான் கரெக்ட். so அப்ப indefinite pronoun எது வந்தாலும் you should think it is a singular subject, you must use singular verb. ஓகேவா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய verb என்னவா இருக்கணும், சிங்குலரா இருக்கணும். அடுத்தது பாருங்க, சோ இதுல somebody have done this mistake, இதுல என்ன எரர் இருக்குன்னு பாருங்க. சோ இந்த இடத்துல அதோட கண்டினியூட்டின்னு கூட வச்சுக்கலாம், ஏன்னா irregular நாம இந்த இடத்துல irregular pronoun தான், சாரி indefinite pronoun தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த indefinite pronounல somebody, everyone, everybody, அப்ப இங்க somebody அப்படின்றது என்ன வரணும், இங்க somebody has done this mistake, அப்ப இந்த இடத்துல has வரணும். அடுத்தது everyone are good in this class, அப்ப everyone are in this good in this class என்ன வரணும், everyone is good in this class. அடுத்தது if everybody come under the one umbrella, it is easier to get the structure right. so இப்போ இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா everybody அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்கிறதுனால இங்க கம்முக்கு பக்கத்துல என்ன வரணும், is வரணும். so if class இருந்தா கூட அந்த இடத்துல verb கூட indefinite pronoun வந்துச்சுன்னா verb கூட என்ன சேர்க்கணும், சிங்குலர் verb கூட s சேர்த்து எழுதணும். அடுத்தது everything go right, என்ன மிஸ்டேக் இதுல, everything
goes right. அடுத்தது something are missing here. something are missing. something பக்கத்துல are இருக்கு. so என்ன வரணும்? something is missing here. nothing are impossible. இதை நாம நிறைய proverb மாதிரியே பேசியிருப்போம் இல்லையா? nothing is impossible. ஏன்னா nothingன்றது indefinite pronoun. இப்போ உங்களுக்கு இந்த indefinite pronounனா என்னன்னு புரிஞ்சிருக்கும் இல்லையா? anybody, no one, someone, something, somebody, இந்த மாதிரி ஏதாவது ஒரு indefinite pronoun யூஸ் பண்ணியிருந்தா அதுக்கு பக்கத்துல வரக்கூடிய verb என்னவா இருக்கணும்? சிங்குலரா இருக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, after the name of the subject. so இந்த name of the subject யூஸ் பண்ணிட்டா நாம அது எப்பவுமே பார்க்கிறதுக்கு ப்ளூரல் மாதிரி தெரியும். நாம ப்ளூரல் மாதிரி தெரியும். ஆனா நாம எப்படி கன்சிடர் பண்ணணும்? இட் இஸ் a சிங்குலர். ஏன்னா சப்ஜெக்டோட நேம் இல்லையா? இண்டிவிஜுவல் சப்ஜெக்டோட நேம். ஸோ அப்போ பிசிக்ஸ் அப்படின்றது பிசிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். ஸோ அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வேர்பு தான் யூஸ் பண்ணணும். அதே தான் ஃபாலோயிங் த சப்ஜெக்ட்ஸ் நேம் எல்லாமே பாருங்க, மேத்தமெட்டிக்ஸ், சிவிக்ஸ், பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ், நியூஸ், லிங்குஸ்டிக்ஸ், phonetics and statistics. இது எல்லாமே சப்ஜெக்டோட பேரு. ஆனா எல்லாத்துலயும் என்ன இருக்கு? எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. பட் இட் இஸ் a individual subject which is called நாம என்ன சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும்? இதை சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்ப சிங்குலரா கன்சிடர் பண்ணா ஃபாலோடு என்ன வரணும்? வேர்பு வந்து சிங்குலர்ல இருக்கணும். ஸோ அப்ப the news are very good, இந்த இடத்துல என்ன இருக்கணும்? is very good அப்படின்றதா கரெக்ட். அடுத்தது linguistics are an interesting subject. அப்போ இந்த இடத்துல ஆருக்கு பதிலா என்ன வரணும்? is வரணும். அடுத்தது mathematics are my favorite subject. இந்த இடத்துல என்ன வரணும்? mathematics is my favorite subject. physics are natural science of matter. ஸோ இந்த இடத்துல physics அப்படின்றதுக்கு பதிலா சப்ஜெக்ட் சிங்குலர் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? ப்ளூரல் சிங்குலர் வேர்பு தான் போடணும். இஸ் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் நேச்சுரல் சயின்ஸ் ஆஃப் மேட்டர். ஸோ இதை ஒரு குயிக் ரிவ்யூ மாதிரி பார்த்துலாம் பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது 10 எரர் டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த எரர் டாபிக்ல ஃபர்ஸ்ட் டாபிக் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் விச் இஸ் கால்டு கன்கார்ட். ஸோ இந்த கன்கார்டை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப் யூ ஷுட் யூஸ், அண்ட் ப்ளூரலா இருந்தா சப்ஜெக்ட் வேர்ப் என்னவா இருக்கணும்? ப்ளூரலா இருக்கணும். ஸோ அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட் யூ மஸ்ட் யூஸ் வேர்ப். சரியா? அதுல ஒரு 7 ரூல் பார்த்திருக்கோம். அந்த 7 ரூல்ல இருந்து தான் உனக்கு மிஸ்டேக் வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பி கான்ஷியஸ், சப்ஜெக்ட் என்னவா இருக்கும் அப்படின்றத தெளிவா பார்த்துட்டு நீங்க வேர்பை யூஸ் பண்ணுங்க. இட் வில் ஹெல்ப் யூ டு கெட் குட் மார்க்ஸ் இன் த ஸ்பாட் த எரர். ஸோ முக்கியமா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி டைம் சேவிங் அப்படின்றது இந்த ஸ்பாட் த எரர்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ்ல அடுத்தடுத்த எரர் ஸ்பாட்டிங் ஏரியாஸை நம்ம கவர் பண்ணி வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம். அது வரைக்கும் நாம வித்யாலட்சுமி யூடியூப் சேனல்ல ஜாயின் பண்ணிருங்க. அண்ட் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் போர்டு எக்ஸாம். தேங்க்யூ. வில் மீட் அகைன்.